வெல்கம் டு வெட்டியா பேசுவோம். இன்னைக்கு நம்ம கடைக்கு போவோம். கொஞ்சம் வண்டி சவுண்ட் அப்படி இப்படி தான் இருக்கும். நேற்றுலாம் நல்ல மழை பெஞ்சு ஒரே சேரா இருக்கு, கால் வைக்க முடியல. மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க, கடல் மீன். இதுதான் பார்ப்போம், இருந்தா மீன் என்றால் தெரியுது. வேண்டுமா வந்து நம்ம காய் வாங்கணும். காய் வாங்கிட்டு நெக்ஸ்ட் தான் மீன் வாங்கணும். காய் என்னன்னா வெங்காயம் வாங்க சொல்லியிருக்காங்க, அதோட ஒரு மாங்காய், பச்சை மிளகாய். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு மாங்காய் வாங்கிட்டு, எல்லா சமையலுக்கும் தேவைப்படுறது முக்கியமாக வெங்காயம் தான். வெங்காயம் வாங்கிக்கிட்டு பச்சை மிளகாய் வாங்கணும். புதுசாக ரோடு போட்டாங்க இல்லையா, என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 ஸ்பீடு பிரேக் போட்டாங்க. எங்க ரொம்ப சிரமமாக இருக்குது, அங்கங்கே நின்று ஸ்லோ பண்ணி போக வேண்டியதாக இருக்குது. அதான் நம்ம காய் வாங்க தான் ஃபஸ்ட்டு போவோம். நான் எங்கள் ஊர் கடந்தது. போகும்போதே பார்த்துட்டு போகலாம் என்ன மீன் இருக்குது. கடல் மீனா, இங்கே வந்து கடல் மீன் போடுறது ஒட்டி முடி தான் இருக்கிறதுனால நானும் காய் வாங்க போவோம். காய் வாங்கிட்டு வந்து மீனை பார்ப்போம். காய் கடை வந்தாச்சு. ஒரு கிலோங்க மாங்காய். வேற மாங்காய் இருக்கானா? பழம்லாம் இல்ல, காய் தானே. குழம்புக்கு போடுறேன். 10 ரூபா பச்சை மிளகாய். நல்லா இருக்கேன், அவ்வளோதான். ஆமாம், நல்லா இருக்கும். ஹாயா படுத்துருக்கு, அது பட்டுக்கு நிழல் இருக்கும், ஹாயா படுத்துருக்கு. ஞாபகம் போஸ்ட் ஆஃபீஸில் முதக்கட்டை மட்டும்தான் இருக்கா? வேற சேஃப் மீன் இருக்கா? சேஃப் மீன் இருக்கா? ஆமா ஆமா, 1 கிலோ இருக்குடா. 1 கிலோவா? கிலோ எவ்வளவு? ஏப்பா, எனக்கு 100 ரூபாய்க்கு போதும் மீன். மீனை பாரு எப்படி இருக்கு, நல்லா தான் இருக்கு. அவங்க வாங்கி அந்த வீட்டில் எடுத்துட்டு சொன்ன மீன் மொதக்கண்டை வேணாலும் கொஞ்சம் போடுறோம், 300 ரூபா மட்டும் காசு. ஏப்பா, எனக்கு 100 ரூபாய்க்கு மட்டும் மீன் போதும். இருக்கிறது 3 பேர் தான், 3 பேர்ல 2 பேர் தான் சாப்பிடுவாங்களே, அந்த 2 பேருக்கு மீன் மட்டும் போதும் எனக்கு. 100 ரூபாய்க்கு என்ன மீன் தர்றது சொல்லு? நான் சேஃப் மீன் தான் வேணும், வேண்டாம். சிவப்பு மீன் தான் என்ன? சிவப்பு மீன் தான் என்ன, இலை கூட. அக்கா ஆசைப்பட்டு கேட்டுட்டு. சரி, 250 ரூபா காசு. 250 ரூபாயா? ஏப்பா, அந்த மீனை அப்படியே எடுத்து வச்சுடுறேன். எனக்கு இவ்வளவு மீன் வேண்டாம், எனக்கு 3 மீன் போட்டாலும் 100 ரூபாய்க்கு போதும். 100 ரூபாய்க்கு எப்படி கொடுக்கறது? ஆமா, 1 கிலோ அவங்களுக்குலாம் கொடுத்துருவேன். இதை வச்சா போதுமா? ரொம்ப சின்னதா இருக்கு. இது நகரை. நகரையா? கல் போட்டா, முதக்கண்டை போட்டா. சரி, இங்கே பேரு 200 ரூபா காசு. 200? அந்த மீன் போடுறேன். எனக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டேன். 200 ரூபாய்க்கு வேணும் கேட்கறேன், மத்தவன கொடுக்க மாட்டான். சரி, நீ கேட்கறேன், கொடுக்குறேன், கொடுக்க மாட்டாங்க. இந்த மீனை நான் இப்ப 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். ஏப்பா, 200 ரூபாய்க்கு நான் கேட்டுட்டு தான் சொல்லணும். இந்த மீனை மட்டும் கொடுக்குறேன் 200 ரூபாய்க்கு.
நான் உனக்குன்னு தானே கேட்டு கொடுக்குறேன். சரி கேட்குறேன். அப்படியே கொடுக்குறேன். 1 கிலோ 400 ரூபா மீன். அந்த ஒரு வழியாக மீன் வாங்கியாச்சு. மீன் வாங்குறதுக்கு நான் மட்டும் படாத இருக்கு. எனக்கு மீன் வாங்கவும் தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு மீன் வாங்கியிருக்கோம். மீன் வாங்கியாச்சு, காய் வாங்கியாச்சு. ஞாபகம் வந்த அளவுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் உப்பும் வாங்கியாச்சு. கொஞ்ச நேரம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். சாயந்தரமாக கடைக்கு வர இன்னொரு வேலை இருக்குது. நான் அக்காடிக்கு போகணும், ரேஷன் கடைக்கு போகணும், பால் வாங்கணும். சாயந்தரம் வேலை இதெல்லாம். இப்போதைக்கு அவ்வளவுதான். வீட்டுக்கு வேண்டியதான். மீனை பார்த்து எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. எந்த அளவுக்கு நல்ல மீனாக இருக்குது பார்ப்போம். நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள சிவன் கோயில் இது. சிவா வீட்டுக்கு வந்தாச்சு. மீன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் பார்த்து வாங்கி வந்துட்டேன். செப் மீன் 1 கிலோ வச்சுட்டு 300 ரூபான்னுது. கடைசி 200 ரூபாய்க்கு வந்து விற்கிது. கடைசியில் 200 ரூபாய்க்கு நான் வைக்கிறேன், நீ எடுத்துட்டு போகப்பட்டு. 200 ரூபாய்க்கு வேணாம், 100 ரூபாய்க்கு உள்ள மீனை மட்டும் கொடுங்க. அது வருஷத்துக்கு நம்ம வாங்க முடியுமா? அப்படி ஒன்றும் பெருசா இல்லையே, மீடியமா தான் இருக்கு. இதை போய் அவ்வளோ காசு சொல்லி இருக்குது. 200 ரூபாயில 20 ரூபா பேலன்ஸ்.